சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொன்னால் என்னங்கிறத நாம் விளக்கிட்டு இருந்தோம். இப்போ இதில் சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறதுல 8 தொகையும் 10 பாட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ 8 தொகை நூல்கள் அப்படிங்கிறத குறித்து தான் நாம் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். இப்போ 8 தொகை நூல்கள் எதெல்லாம், அதனுடைய வகைப்பாடுகள் எப்படி இருக்குது, அந்த நூல்களை பற்றின விரிவான விளக்கங்கள் இந்த காணொலியில் இடம்பெறாது. ஆனால் அந்த நூல்கள் எவை எவை அப்படிங்கிற ஒரு சிறு அறிமுகத்தை மட்டும் நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம். இப்போ சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிமுகத்தை நம்ம பார்த்தோம். அதில் 8 தொகை நூல்களும் 10 பாட்டு நூல்களும் சங்க இலக்கியம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இதில் 8 தொகை நூல்கள் அப்படிங்கிற அந்த நூல்களினுடைய பெயர்களை மட்டும் ஒரு சிறு அறிமுகம் செய்கிற மாதிரியாக நாம் இப்போ இந்த காணொலியை பார்க்க போகிறோம். சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொன்னாலே 8 தொகையும் 10 பாட்டும் அப்படின்னு நம்ம படித்தோம். இப்போ அந்த சங்க இலக்கியம்னா என்ன, எப்படிப்பட்ட பாடல்கள் இருக்கும், அகம் புறம் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். அதில் 8 தொகையும் 10 பாட்டும் தான் சங்க இலக்கியம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நாம 8 தொகை நூல்கள் எவை எவை அப்படிங்கிற அவற்றினுடைய பெயர்களையும் அதனுடைய வகைப்பாடையும் மட்டும் நாம இப்போ படிக்க போறோம். இப்ப சங்க இலக்கியம் 14 மேல்கணக்கு நூல்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய விளக்கத்தை நம்ம பார்த்தோம். இதுல பாடுபொருள்கள்னு பார்த்தோம்னா அகமும் புறமும் அப்படின்னு சொல்லி படிச்சோம். அதே மாதிரி 8 தொகை நூல்களும் 10 பாட்டு நூல்களும் தான் சங்க இலக்கியம். அடுத்ததை பார்த்தோம்னா இப்ப 8 தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லும்போது தொகுக்கப்பட்ட நூல்களினுடைய தொகுப்பு, அடிவரையறைப்படி நூல்கள் தொகுக்கப்பட்டன பின்காலங்கள்ல. அப்படி தொகுக்கப்பட்ட அந்த நூல்களினுடைய தொகுப்பு தான் தொகை நூல்கள்னு சொல்றோம். இப்படி தொகுக்கப்பட்ட நூல்கள் 8 நூல்கள். அந்த 8 நூல்களைத்தான் நாம 8 தொகை நூல்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த 8 நூல்கள்ல அகநூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 5 நூல்கள் அகநூல்கள். நமக்கு தெரியும் அகநூல்கள் அப்படின்னா இது காதல் பற்றி பேசக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட அந்த நூல் அகநூல்கள் 5 நூல்கள். அது எவையெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி புறம் அகநூல் 5, புறநூல் 2, அகப்புற நூல் அப்படிங்கிறது 1. ஆக மொத்தத்துல 8 தொகை நூல்கள், 8 நூல்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இதுல அகநூல்கள் 5 எதெல்லாம் அப்படின்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு அப்படிங்கிற இந்த 5 நூல்கள். இந்த 5 நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா நற்றிணை, குறுந்தொகை, இந்த தனித்தனி நூல்கள், ஒவ்வொரு நூல்களை குறித்தும் தனித்தனியாக நாம ஒவ்வொரு காணொலிகள்லையும் அதை பத்தி நாம விளக்க போறோம் இனிமே. அதனால இப்ப அகநூல்கள் அப்படிங்கிறதையும் அந்த நூல்களினுடைய பெயர்களையும் மட்டும் நாம மனசுல பதிச்சுக்கிட்டது ரொம்ப நல்லது. அதனால அகநூல்கள் 5. அந்த நூல்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, இந்த 5 நூல்கள் தான். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா புறநூல்கள் 2 அப்படின்னு பார்த்தோம். இந்த 2 புறநூல்கள் எவையெல்லாம் அப்படின்னா 10 புறநானூறும் மட்டும் புறநூல்களாக இங்கே இருக்கிறது. இதுல 10 அப்படிங்கிற நூல் 10 சேர மன்னர்கள் பற்றிய வரலாறுகளை கொண்டது. இப்ப புறநானூறு அப்படின்னு சொல்லும் போது நிறைய புற செய்திகள் எல்லாம், நிறைய மன்னர்கள் குறித்த செய்திகள் எல்லாம் உள்ளடக்கிய நூலாக இருக்குது. இது தனியா நம்ம நூலாக பார்க்கிற பொழுது இன்னும் விரிவாக நாம் அதை படிக்க முடியும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அகப்புற நூல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே ஒரு நூல் தான். இந்த 8 தொகை நூல்ல உள்ள 8 நூல்களையும் ஒரே ஒரு நூல் மட்டும் அகப்புற நூல் அப்படின்னு சொல்றோம். அது எது அப்படின்னா பரிபாடல் அப்படிங்கிற நூல். இந்த பரிபாடல் இது தனியா நம்ம நூலை பார்க்கும்போது நம்ம விளக்கத்தை பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா 8 தொகை நூல்கள் அப்படிங்கிறது 8 நூல்கள். இது அடிவரையறைப்படி தொகுக்கப்பட்ட தொகை நூல்களாக இது இருக்கிறது. இந்த 8 தொகை நூல்களையும் அகநூல் 5, புறநூல் 2, அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னாக்கா அகப்புற நூல் 1, மொத்தம் 8 நூல்கள் அப்படிங்கிற இந்த நூல்களினுடைய பெயர்கள் அப்படின்னு இந்த நூல்களுடைய அறிமுகத்தை நாம இதோட முடிச்சுட்டு இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நூலை பத்தியும் விரிவாக நாம பார்க்கலாம். அடுத்தடுத்த காணொளிகள்ல இன்னும் நாம இதை விளக்கமாக ஒவ்வொரு நூல் குறித்தும் தெளிவாக பார்க்கலாம். அதே மாதிரி இந்த 8 தொகை நூல்களினுடைய பெயர்களை எல்லாம் பின்வருமாறு நான் சொல்றேன். நீங்க அதெல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எல்லாத்தையுமே நம்ம தொடர்ச்சியா படிச்சுட்டே இருப்போம். இப்ப 8 தொகை நூல்கள் அப்படிங்கிறத நாம நினைவுல வைத்துக் கொள்வதற்கான ஒரு பாடல் ஒன்று உண்டு. நற்றிணை நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு, அகப்புறம் என்று இத்திரத்த 8 தொகை அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலமாகவே நாம் இந்த இலக்கியங்களை முழுமையுமா நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். அதே மாதிரி நம்ம பார்த்தோம் இப்போ இதில் இதெல்லாம் அக இலக்கியம், புற இலக்கியம், அகப்புற இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் நாம் பார்க்க போகிறது ஃபுல்லாக 10 பாடல் அப்படிங்கிறதுனுடைய விரிவாக்கத்தை நாம் இனிமேல் தொடர்ச்சியாக அடுத்த காணொலிகளில் காணலாம். நன்றி.